SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தஞ்சை மாவட்டத்தில் 4 நாட்கள் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக அருந்தவபுரம், அம்மாப்பேட்டை, தோப்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் சாய்ந்தன. கடன் வாங்கி விவசாயம் செய்த நிலையில் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். 60-70 ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கவர்மெண்ட் இதுக்கு முடிவு பண்ணணும். ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ஏழைப்பட்ட நாங்கள் போர் இல்லை, தண்ணி இல்லாமல் வெறுப்பு அடிச்சு களை பறிச்சது என்ன, உரம் வாங்கி போட்டதுன்னா 3-5 உரம் வாங்கி போட்டிருக்கோம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த வளையப்பேட்டை VKS நகரில் தொடர் கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் கடும் அவதிக்கு ஆளான அப்பகுதி மக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். வளையப்பேட்டை அக்கரகாரம் VKS நகர் 100க்கு மேற்பட்ட மக்கள்கள் வசித்து வந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு வாரமா மழை பெஞ்சு தண்ணி வெள்ளம் எல்லாமே நிக்குது. இதுல வீடை சுத்தி தண்ணி நிக்குது. பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கோம். ஆடு மாடு எல்லாமே இருக்கு. எங்க வீட்டுல யாருமே கிடையாது. பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள சாத்தனூர், மகாராஜபுரம், கடுவெளி உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. தனிநபர் ஆக்கிரமிப்பு காரணமாக நீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 200 ஏக்கர் நிலம் 4 நாள் மழையில முழுகி போயிடுச்சு. வடிகால் சரியான இல்லை. இது கால்வா போடுறவங்க கொலா வச்சு ரோடை ஆக்கிரமிச்சதுனால தண்ணி வடிய மாட்டேன்னுருச்சு. இப்போ நாங்கள் கிட்ட 35,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் ஏக்கருக்கு. திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக 500 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாராத காரணத்தால் மழைநீர் வெளியேற முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக இங்கே நெட்டுவாக்குடி, சூரனூர், காவனூர் மற்றும் இதில் உள்ள 18 மக்களுக்குள்ள கிராமங்கள் எல்லாத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மழைநீர் பாதிக்கப்பட்டு ஃபுல்லாக 60 நாட்களுள்ள நெற்பயிர்கள் 500 ஏக்கருக்கு மேலே ஃபுல்லாக முழுகி வீணடியும் சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. இதற்கு இந்த பாய்ச்சக்கடை வாய்க்கால் மற்றும் நெட்டுவாக்குடி வாய்க்காலெல்லாம் தூர்வாரது தான் காரணம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழை காரணமாக காடல்குடி, சுந்தரபச்சையாபுரம், ராமச்சந்திரபுரம், சுப்பையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், வெங்காயம், மல்லி, உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பாதிப்புக்கே இதுவரை இழப்பீடு தொகை வழங்கப்படாத போது இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தில் இருந்து மீள்வதற்கான வழி தெரியாமல் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். போன வருஷம் பேருன்னு சொல்லி இன்சூரன்ஸ் ஏற்றணும்னு சொன்னாங்க. அந்த இன்சூரன்ஸ் இது வரைக்கும் ஏற்றலை. அது இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்றி விடுறேன்னு சொல்கிறாங்க தவிர ஏற்றி விட மாட்டேங்காங்க. ஆனால் ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க, கேட்டால் பங்கு கேட்டுட்டு ஏற்றி விட மாட்டேங்காங்க. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.